ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது பேசுவாரா சார் உங்ககிட்ட அபார்ட் ஃப்ரம் அதெல்லாம் அதான் சொல்றேன், ரொம்ப பர்சனலா பேச மாட்டாரு. ஓகே. பட் அவரோட பொண்ணுங்களோட லைஃப் என்ன, அடுத்து என்ன, சார் அவங்கள நடிக்க வைக்கணுமா வேணாமா, ஏன்னா 2 பொண்ணுமே நல்லா இருப்பாங்க. 2 பொண்ணுமே ஆக்சுவலா அதுல ஒருத்தர் ஆக்டிங் ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அப்போ கேட்டப்போ அவரு என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. என்னன்னா, சார் ஒன்னு நடிக்க வச்சா என்னோட ஒரு தாய் செல்வம் அவர்கிட்ட நடிக்க வைக்கணும். ஏன்னா அவர் மூலியமா தான் நான் செகண்ட் யூனிட் போய் எனக்கு இவர் தெரியும். ஸோ அப்புறம் நான் டேரக்டர் ஆயிட்டேன். 1.5 இயர்ஸ்லேயே டேரக்டர் ஆயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்கிட்ட வந்து என் ஒர்க்கு பார்த்துட்டா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் இவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒன்று தாய் செல்வம் சார் ப்ராஜெக்ட்ல நடிக்க வைக்கணும், இல்லைன்னா உங்க ப்ராஜெக்ட்ல என் பொண்ணை லான்ச் பண்ணணும் சார். எனக்கு இது 2 ஆசை தான். ஏன்னா எனக்கு தெரியல மற்ற அவங்க எப்படி மோல்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால உங்க 2 ப்ராஜெக்ட்ல நான் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்காம போச்சு. அட்லீஸ்ட் உங்க ப்ராஜெக்ட்ல எதனா ஒன்று சொல்லுங்க சார். சார் நான் கண்டிப்பா சொல்றேன். நான் எப்பயோ கேட்டேன் ஆக்சுவலாக மௌன ராகம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அப்போவே கேட்டேன். ஓகே. அப்போ கொஞ்சம் அவருக்கு ஓகே வீட்டில். பட் அவங்க பொண்ணுங்க ஏதோ சரி யோசிக்கிறாங்க சார்னாரு. சரி ஓகே சார் ஃபைன், படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ அவங்க ஒரு ஐடியா சொல்லுங்க சார் தான் பேசிடுவோம். ஸோ அதை பற்றி பேசியிருக்கோம்.